பெரியாரின் போட்டோவுக்கு செருப்பு மாலை அணிவித்து நபர் ஒருவர் அமர்க்களம் செய்திருக்கும் நிகழ்வானது பேசும் பொருளாக மாறியுள்ளது. ராமநாதபுரத்தில் பெரியார் புகைப்படத்தில் காலணியை இணைத்து வைத்து பெரியார் நினைவு தூண் அருகே நின்று நபர் ஒருவர் கோஷமிட்டுள்ளார். பின்னவரை காவலர்கள் பிடித்து விசாரித்ததில் தனக்கு பெரியாரின் கொள்கைகள் பிடிக்காததால் இத்தகைய செயலை செய்திருப்பதாக அந்த நபர் கூறியுள்ளார். தொடர்ந்து பெரியாரின் கொள்கைகளை தமிழகத்தில் பலரும் எதிர்ப்பது அதிகரித்தே வருகிறது. பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுவதாக கூறி திமுகவினர் மேடைக்கு மேடை கூறுகின்றனர். சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, ஜாதி மறுப்பு போன்றவை. ஆனால் அவற்றை திமுகவினரை பின்பற்றுகிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாகவே உள்ளது என்று பலரும் கருத்துக்களை கூறியுள்ளனர். மேலும் பெரியாருக்கு தமிழ் பற்றை விட ஆங்கிலத்தில் தான் அதிக ஆர்வம் என்று தமிழ் தேசியவாதிகள் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. பெரியார் தன்னிடம் பேச வருபவர்களிடமும் தன் பேச்சை கேட்க வந்தவர்களிடமும் மத நம்பிக்கையை உடைத்தார், ஜாதி வெறியை உடைத்தார் என்று திமுகவினர் கூறி வரும் நிலையில் ஆங்கில ஆர்வத்தால் தனது வீட்டு வேலைக்காரர்களையும் ஆங்கிலம் பேச கூறினார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் உயர வேண்டும் என்றால் தமிழ் படித்தால் மட்டும் முடியாது, ஆங்கிலமே மனிதனை உயர்வடைய செய்யும் என்று பேசும் பெரியாரின் கோட்பாடுகள் அனைத்தும் இளந்தலைமுறையினரின் மனதில் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த காரணத்தால் கூட பலரும் அவரை எதிர்ப்பதாகவும் சமூக ஆர்வலர்களும் தமிழ் தேசியவாதிகளும் கருத்துக்களை பகிர்ந்து வருவதும் கவனிக்கத்தக்கது.